இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸைஸ் 2.4 எக்ஸைஸ் 2.4ல் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான். பர்சன்டேஜ் வந்து 2.3யோட ஃபினிஷ் ஆயிரும். இந்த எக்ஸசைஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். 6th ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் 5th ப்ராப்ளம் வரை லாஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 5th ப்ராப்ளம் மாதிரியே தான் 6th ப்ராப்ளமுமே. சேம் மாடல் தான், அமௌண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட். பார்க்கலாம் 6th ப்ராப்ளம். இன் வாட் டைம் வில் 17,800 amount to 19,936 at 6% per annum? என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஒருத்தர்கிட்டருந்து பாரோ வாங்குகிறோம். 17,800 பாரோ வாங்குகிறோம். இவ்வளோ அமௌண்ட்டு பாரோ வாங்குகிறோம். திரும்ப கொடுக்கும்போது இதே அமௌண்ட்டாக கொடுப்போம் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் நம்ம கழித்து கொடுக்குறோம், அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து தான் இந்த அமௌண்ட் இதாக சேஞ்ச் ஆகுது. இது வாங்கும்போது நம்ம ஒருத்தட்ட கடன் வாங்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு வாங்குகிறோம், திரும்ப கொடுக்கும்போது இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம். அது எவ்வளோ நாளில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 6%, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% வச்சா நம்ம எவ்வளோ நாளில் கொடுத்தா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வாங்கின அமௌண்ட்டும் கொடுத்த அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. வாங்கின அமௌண்ட்டு தான் பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுப்போம்ல, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து, அதான் என்னது டோட்டல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 6% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி எத்தனை பர்சன்டேஜ், 5%, 6, 9, 10 அப்படிலாம் சொல்லுவாங்க. அதான் இது. ஸோ இதான் என்னது 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபல், இது வந்து டைமு, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கினோம், இது வந்து எவ்வளோ நாளில் திரும்ப கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு போட்டோம் பர்சன்டேஜ் தான் இது. இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கிடச்சிரும். டிவைட் பை 100 அண்ட் 6% இல்லை, ஸோ இது 6/100 ஆகும். ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, இந்த எண்ணு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பி தெரியும், ஆர் தெரியும், ஐ தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஐ தெரியும்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியணும். என்ன பண்ணணும், நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு வாங்குகிறோம், திரும்ப கொடுக்கும்போது இவ்வளோ கொடுக்குறோம், அப்போ இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த ஐ கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். சம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஐ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐ கண்டுபிடிக்கணும். அதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபார்முலாவில், அதாவது ஃபார்முலா நினச்சி படிக்காமல் நம்ம இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு போடுறாங்க, இவ்வளோ நாள் கழித்து கொடுக்குறாங்க, அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட்டையும் நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் தான் நம்ம லாஸ்ட்டில் கொடுக்குற வேண்டிய டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபார்முலா நினச்சி பார்க்காதீங்க, அப்படி பார்த்தா கஷ்டமாக தெரியும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நான் எதுவுமே தேவையில்லாதது சொல்லலை, இந்த சம்முக்கு என்ன தேவையோ அதான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். கிவன் போட்டுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டு பாரோ வாங்குகிறோமோ அதான் பிரின்சிபல் அமௌண்ட். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டில் என்ன பண்ணணும், ₹17,800. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம்னா 1 இயர். 1 இயருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. டோட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களா, லாஸ்ட்டில் நம்ம இது பாரோ வாங்கிட்டு திரும்ப இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்குற அமௌண்ட் இந்த அமௌண்ட், அது அதான் டோட்டல் அமௌண்ட் ஏன்னு வச்சுக்கணும். அது ருப்பீஸ் போட்டு 19,936. என்ன கேட்டிருக்காங்க, இன் வாட் டைம், அதாவது எவ்வளோ நாளையில் இதை திருப்பி கொடுத்துருப்பாங்க, இந்த அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிருக்கு. அதான் டைம். இது தெரியாதுங்கிறதுனால கொஸ்டின் மார்க் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதான் என்னது அமௌண்ட்னா என்னது, பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் தான் இந்த அமௌண்ட்டு. நமக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். இந்த அமௌண்ட் வேல்யூ போடுவோம். 19,936 பிரின்சிபல் அமௌண்ட் 17,800 ப்ளஸ் ஐ அப்படியே போட்டுடலாமா. ஐயை அப்படியே வச்சுக்கிட்டோன்னா இந்த ஐ கண்டுபிடிக்கணும்னா இந்த அமௌண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடணும்.
ப்ளஸில் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். நம்ம இந்த I ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டு போட்டுடலாம். 19,936. ஆக்சுவலாக வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு தானே இது இருக்குது, இது எப்படி லெஃப்ட் சைடு வந்ததுன்னு இல்லை, எப்படினாலும் போடலாம்ல. I போட்டுட்டு இந்த அமௌண்ட் போட்டுட்டு இதை -17,800. ஏன்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு போகுது, இந்த அமௌண்ட்டு கூட இது போகுது, அதனால தான் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுது. மைனஸ் பண்ணிடலாம். 19,936, 17,800, 6 minus 0, 6, 3 minus 3, 0, 3, 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1, 9ல் 7 மைனஸ் பண்ணால் 2, 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. அப்போ 2,136 இந்த அமௌண்ட்டு ருபீஸ் போட்டுக்கலாம். இதில் வேணால் ஈக்குவல் போட்டு மைனஸ் பண்ணி 36 போட்டுக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். என்ன ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாமா என்னதுன்னு? I ஈக்குவல் டு PNR/100. I வேல்யூ தெரியும் 2,136. P வேல்யூ என்னது? 7,800. இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இதில் P வேல்யூ என்னது? 7,800. N நம்ம N என்னது? N தான் கண்டுபிடிக்க வேண்டியது அப்படியே வச்சுக்கிறோம். அந்த அதனால் என்ன தெரியாது, என்ன அப்படியே வச்சுக்கலாம். R வேல்யூ 6%ன்னு பார்த்தோம். 6/N இன்ட்டு போல 100. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா? இப்படி கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த வேல்யூ இந்த வேல்யூ கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 2136 இன்ட்டு 100 ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிடலாம். 17,800 இன்ட்டு N இன்ட்டு 6. நம்ம N வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை இந்த சைடு கொண்டு வந்தால் என்னாகும்? இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ 2136 இன்ட்டு 100 டிவைடட் பை 17,800 இன்ட்டு 6 ஈக்குவல் டு N. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நம்ம இந்த 2 zeros கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது 6 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமா? 166. இதை 6ஆல் கேன்சல் பண்ணால் 3 6 are 18. 21ல் 18 மைனஸ் பண்ணால் 3, 3யும் 3யும் 33. 6 டேபிள் என்ன வரும்? 5 6 are 30. 33ல் 30 மைனஸ் பண்ணால் மீதி 3, 3யும் 6ம் 36, 6 6 are 36. நெக்ஸ்ட் லைன் எழுதிட்டு திரும்ப கேன்சல் பண்ணுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 356 டிவைடட் பை, இங்கே வேறு வேல்யூ எதுவும் இல்லை, இங்கே 2 zeros கேன்சல் பண்ணால் 178 மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு N. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் பண்ணலாம். 8 2s are 16, பேலன்ஸ் 1, 9 2s are 18. இதை 2 டேபிளில் பண்ணால் 1 2 is 2, பேலன்ஸ் 1 1 5 15 ஆயிரும். 7 2s are 14. மேலே மைனஸ் பண்ணால் மீதி 1 கிடைக்கும். 8 2s are 16. நெக்ஸ்ட் இதில் இது கேன்சல் ஆகும், டிவைட் பண்ணியே போட்டுடலாம். 178 டிவைடட் பை 89 ஈக்குவல் டு N. 89 2வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இந்த வேல்யூ தான் வரும். 2 9s are 18, பேலன்ஸ் 1, 2 8s are 16 + 1 17. 178 வந்துட்டா 189 89, 2 89s are 178. ஸோ N ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். லாஸ்ட்டில் ஆன்சர் என்ன எழுதிடலாம்? இன் வாட் டைம் தானே கேட்டிருக்கு. ஸோ டைம் என்ன தானே, அதான் 2 போட்டுட்டு இயர்ஸ் போடணும். இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், 2 இயர்ஸ்ன்னு. இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். 7th problem, a sum of rupees 48,000 was lent out at simple interest at the end of 2 years and 3 months. The total amount was 55,560. Find the rate of interest per year. என்ன கொடுத்துருக்காங்க? சம்முன்னா அது பிரின்சிபல் அமௌண்ட், சம் இல்லைனா பிரின்சிபல், அது புக்கிலே கொடுத்துருக்காங்க. இது சம்னா ஏதோ ஆட் பண்ணுறதுன்னு நினச்சிடக்கூடாது. பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது 48,000 லென்ட் அவுட்னா கடன் பெற்றார். ஓகேயா? 48,000 கடன் பெற்றாராம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும், இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா?
எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் அண்ட் 3 மந்த்ஸ் தான். அதாவது 48,000 ரூபாய் வாங்கிட்டு எவ்வளோ நாள் கழித்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க? 2 வருஷம் 3 மாதம் ஆயிடுச்சான். ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளோ கொடுக்காங்க? 55,560 கொடுக்காங்க. ஓகே, அப்போ இவ்வளோ அமௌண்ட்டு வாங்கி இவ்வளோ நாள் கழித்து கொடுக்கும்போது அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆயிடுதா? ஸோ இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்தாங்க? 5%, 6%, 9%? அந்த பர்சன்டேஜ் தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு. நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் கொடுத்தோன்னே பார்த்துடணும். நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு. ஏன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட்டு கிடச்சிரும். அதான் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் அமௌண்ட்டு கிடச்சிரும். இதில் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஐ கண்டுபிடிச்சிட்டு ஐக்கு ஃபார்முலா என்னது? PNR/100. இதில் ஐ கண்டுபிடிச்சிட்டோம், பி வேல்யூ தெரியும், இது என் வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. இதில் ஒன்று மெயினாக பார்க்கணும். என் என்னவாக இருக்குது? 2 இயர்ஸ் அண்ட் 3 மந்த்ஸாக இருக்குது. இதை நம்ம மந்த்ஸாக மாற்றணுமா, இயர்ஸாக சேஞ்ச் பண்ணணுமா? இயராக தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இயரில் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 மந்த்ஸை நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 3 மந்த்ஸ்னால் என்னது? அதாவது 12 மந்த்ஸை சேர்ந்தது தான் 1 இயர். அது தெரியும். அப்போ 1 மந்த்துன்னா இந்த 12 கீழே போயிடும். 1 இங்கே மல்டிப்ளையில் இருக்கும்போது டிவைட் ஆயிரும். ஓகேயா? இதுலேருந்து 3 மந்த்ஸ்னால் 3/12 இயர்ஸ். இப்படி போட்டு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் செய்யணும். சம்பளம் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதியாச்சு. பிரின்சிபல் அமௌண்ட் எழுதியாச்சு, டோட்டல் அமௌண்ட் எழுதியாச்சு. இது வந்து டைமு என்ன 2 இயர்ஸ் அண்ட் 3 மந்த்ஸ்ன்னு இருக்கா? நம்ம இதை என்ன பண்ணணும்? இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா, ஸோ 2 இயர்ஸ் அப்படியே போட்டுடுறோம். அண்ட் இருக்கிற இடத்துல ப்ளஸ் போடுறோம். 3 மந்த்ஸ் ஆஃப் இருந்தால் இன்ட்டு போடணும், மல்டிப்ளிகேஷன் சைன் போடணும்னு சொல்லியிருக்கேன்னா அதே மாதிரி அண்ட் இருந்தால் ப்ளஸ் போடணும். 2 இயர்ஸ்ன்னு போட்டுடலாம். 3 மந்த்ஸ் எப்படி இயராக மாறும் அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஆக்சுவலாக ஃபார்முலான்னு கிடையாது. எத்தனை? 12 மந்த்ஸ் சேர்ந்தால் தானே 1 இயர் வரும். ஓகேயா? அப்போ 1 மந்த், இதிலேருந்து 1 மந்த்துன்னா எத்தனை இயர்னு பார்க்கணும். 1 மந்த்துன்னா இந்த 12 கீழே வந்துடும். 1/12 இயர். 1 மந்த்னா 1/12 இயர்ஸ். 3 மந்த்ஸ்னா 3/3ஆல் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் 3 வரும், டினாமினேட்டரில் இந்த 12 அப்படியே வரும். 3/12 இயர்ஸ். அப்போ 3 மந்த்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 3/12 இயர்ஸ் அப்படின்னு போடணும். இப்போ இங்கே இயர்ஸ் வந்துருச்சா? இனி இந்த 2வையும் ஆட் பண்ணிடலாம். ஈக்குவல் 2 + 3/12 இயர்ஸ். இதை கேன்சல் பண்ணிடலாம்ல. 1 3 3, 4 3s are 12. நெக்ஸ்ட் லைனில் 2 + 1/4 இயர்ஸ். இப்படி இருந்தால் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். இங்கே டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ண முடியாது. இங்கே இயர்ஸ்ன்னு சேமாக வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணால் அப்போ 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். 4 2s are 8. இங்கே 4 வருமா? மேலேயும் கீழேயும் 4ஆல் நம்ம இந்த ஈக்குவல் ஃப்ராக்ஷன் பார்த்துருப்போம்ல. 8/4 டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு அர்த்தம். 2வை 2/1 எழுதலாம். மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 4s are 8 /4 அதான் போட்டிருக்கோம். ப்ளஸ் 1/4 அப்படியே போட்டுடலாம். சிலவங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க. இப்படி 4 2s are 8 ப்ளஸ் 1 1 is 1 /1 4s are 4. அதாவது இந்த ஸ்டெப்லேருந்து ஈஸியாக இது வந்துடும். இதுக்குள்ளே இந்த ஸ்டெப் இருக்குது. 8 + 1 9, 9 /4 இயர்ஸ். ஸோ யூனிட் இயர்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டோம். இது என்னது? என்ன. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு ஃபைன் பண்ணணும்ல. பிரின்சிபல் அமௌண்ட்டையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்டு கொஸ்டினில் என்னது? 48,000. 48,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 55,560. இதுதான் 55,560. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். 55
சாரி 55,560 ஜீரோ போல் இந்த சைடு கொண்டு வந்தால் இது -48,000 ஆயிரும். ரெண்டையும் செப்பரேட் பண்ணிடலாமா? 55,560 48 0 0 அப்படியே வரும். 6ல் 0 மைனஸ் பண்ணால் 6, 5ல் 0 மைனஸ் பண்ணால் 5, 5லேருந்து 8 மைனஸ் பண்ண முடியாது. பாரோ வாங்கினா இது 4 ஆகும், இது 15 ஆயிரும். 15ல் 8 மைனஸ் பண்ணால் 7. மைனஸ் பண்ணால் என்ன வருது? 7,560. இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ருப்பீஸில் போட்டுடலாம். 7,560. இதை பாக்ஸ் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு பார்த்த உடனே தெரியும். இந்த டைமையுமே பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்ல இந்த ஃபார்முலாவில். எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த ஐங்கிற ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். PNR/100ல் ஐ வேல்யூ 7,560. பி வேல்யூ பிரின்சிபல் வேல்யூ என்னென்னு பார்த்தோம் 48,000. இங்கேயே போட்டுக்கோங்கள 48,000 இன்ட்டு 48,000 போடும்போது கரெக்டாக 3 zeros போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கணும். n என்ன கண்டுபிடிச்சோம்? 9/4. ஸோ 9/4 அப்படியே போட்டுடலாம். r என்னது தெரியாது. ஸோ r போட்டுட்டு டிவைடட் பை 100 போட்டுடலாமா? ஓகே. இதை வந்து ஹோலாக போடல, ஏன்னா இங்கேயும் ஒன்று இருக்கிறதுனால இங்கே ஆருக்கு மட்டும் தனியாக எடுத்து பை 100 போட்டுட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம r வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இதிலே கொஞ்சம் கேன்சல் பண்ணிடலாம். 2 zeros கேன்சலா. நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் 1 4 is 4, 1 4 is 4, 2 4s are 8, 0. நெக்ஸ்ட் லைனில் அப்படியே எழுதிக்கலாம் வேல்யூவை. 7560 ஈக்குவல். இது வந்து நியூமரேட்டரில் தான் இருக்குது. ஸோ 120 இன்ட்டு இங்கே 9. டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டரில் 1 தானே இருக்குது. ஸோ அப்போ நியூமரேட்டர் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இதுலேருந்து நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இந்த வேல்யூவை அப்படியே போட்டுருவோம். 7560 ஈக்குவல் டு ஆர் இங்கே தானே இருக்குது. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் டிவைட் ஆயிரும். ஸோ டிவைடட் பை 120 இன்ட்டு 9. ஓகேயா? இந்த ஆரை அப்படியே போட்டுடுறோம். இதை தான் நம்ம நெக்ஸ்ட் லைனில் எப்படி எழுதுகிறோன்னா ஆர் ஈக்குவல் டு 7560 டிவைடட் பை 120 இன்ட்டு 9 இப்படி போட்டுக்கலாம். ஓகேயா? இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை 9 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 1 9 is 9, 8 9s are 72. ஓகேயா? பேலன்ஸ் எத்தனை? 3 36. 4 9s are 36 தானே. அப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்னும் இதை மட்டும் கேன்சல் பண்ணோம். அது நெக்ஸ்ட் லைனில் எழுதிட்டு கேன்சல் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் 84 மட்டும்தான் இருக்குது. டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த 12 மட்டும்தான் இருக்குது. 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 84, 12 கூட 7 மல்டிப்ளை. 7 2s are 14. பேலன்ஸ் 1 1 7 is 7 plus 1 8, 84. அப்போது 112 is 12, 7 12s are 84. இதுலேருந்து என்ன இருக்குது? ஆர் ஈக்குவல் டு 7. இதை நெக்ஸ்ட் லைனில் எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஆன்சர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 7%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருக்கு. இதில் 7 வந்திருக்கிறதுனால 7 போட்டு பர்சன்டேஜ் போடணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக தான் தெரியும், ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இந்த டைமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறது, இயர் மந்த்ஸு இருக்குது, அதை இயர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சம் செஞ்சுட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைனலாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 8th problem. A principal becomes 17,000 at the rate of 12% in 3 years. Find the principal. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது நம்ம எவ்வளவு அமௌண்ட்டு பாரோ வாங்குகிறோம் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. அதான் பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளவு ஆகுதான்? 17,000. பாரோ வாங்கினது எதுன்னு கொடுக்கல, ஆனால் பாரோ வாங்கினதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து வச்சு லாஸ்ட்டில் ஃபைனல் டோட்டல் அமௌண்ட் கொடுப்போம்ல, அதான் 17,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் லாஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட். கேபிட்டல் ஏன்னு போடுவோம்ல, கேபிட்டல் ஏன்னா என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் அமௌண்ட்டையும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் அமௌண்ட். கடன் வாங்கின அமௌண்ட்டையும் அதுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து கொடுக்குற அமௌண்ட் தான் இந்த ஏ. லாஸ்ட்டில் 17,000 ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக? 12%.
எத்தனை வருஷம் கழித்து கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் கழித்து கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல் தான் கேட்டிருக்கு. அப்போ எல்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் கொடுத்த அமௌண்ட்டு எத்தனை வருஷம், 3 வருஷம் கழித்து கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%, அதாவது வட்டி 12% வீதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட்டு பாரோ வாங்கினோம், கடன் வாங்கினோம் அப்படின்னு கொடுக்கல. பி கொடுக்கல, எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம், இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பலாம், அதுவும் கொடுக்கல. ஆனால் டோட்டல் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கு. இதுலேருந்து நம்ம எப்படி பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம்? இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்கு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா நம்ம பிரின்சிபல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டும் கொடுக்கல, அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கு. ஆர் கொடுத்துருக்கு, 12% கொடுத்துருக்கு. டைம் கொடுத்துருக்கு, அது என்ன தானே, அது 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. என்னது கொடுத்துருக்காங்க, என்னது கேட்டிருக்காங்க, அதை எழுதியாச்சு. இது டோட்டல் அமௌண்ட் வந்து கேபிட்டல் ஏ. ஓகே, இதெல்லாம் கொடுத்தது கண்டுபிடிக்கிறது எழுதியாச்சா? நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் ஐன்னு தெரியும். டோட்டல் அமௌண்ட் வேல்யூ என்னது? 17,030. பிரின்சிபல் தெரியாது, இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. இதிலேருந்து நம்ம ஐ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பியை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி ஆயிரும். அப்போ 17,000 மைனஸ் பி ஈக்குவல் டு ஐ. எதுக்காக அப்படி கொண்டாறேன்? நமக்கு இன்னொன்று ஐன்னா PNR/100 ஒரு ஃபார்முலா தெரியும்ல, ரெண்டையும் கம்பேர் பண்ணிடலாம். ஓகேயா? இதை அப்போ பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR/100. இது தெரியும். இதையும் கம்பேர் பண்ணிடலாம். இந்த ஐ இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை போட்டுடலாமா? அப்படியே இந்த ஐ இருக்கிற இடத்துல இந்த ஐயோட வேல்யூ என்னது? 17,000 மைனஸ் பி. இந்த பி வேல்யூ தெரியாது. என் வேல்யூ என்னது? இல்லைனா PNR/100 போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனை பார்த்துக்கலாம். PN/RN/100. இந்த இது எப்படி வந்துச்சு? ஃப்ரம் 1ன்னு போட்டுருவோம். ஏன்னா இதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ தானே நமக்கு தெரியும் இந்த ஐக்கு பிள்ளாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். 17,000 மைனஸ் பி ஈக்குவல் டு பி தெரியாது. என் என்னென்னு எழுதியிருக்கோம்? 3 இயர்ஸ். 3யை போட்டுடலாம். ஆர் என்னென்னு போட்டிருக்கிறோம்? 12%. 12 ஆறு divided by 100. நெக்ஸ்ட்டு 17,000 மைனஸ் பி ஈக்குவல் டு 12ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 தானே. 36 பி டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த பியை இந்த சைடு கொண்டாடுறோம். 17,000 அப்படியே போட்டுட்டு ஈக்குவல் போட்டு ஃபஸ்ட் இந்த வேல்யூ எழுதுகிறோம். 36 பி டிவைடட் பை 100. இந்த மைனஸ் பி இந்த ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு 17,000 ஈக்குவல் டு இதுலேயும் பி இருக்குது, இதுலேயும் பி இருக்குது. ஸோ பியை காமனாக எடுக்கிறோன்னு அர்த்தம். இந்த ரெண்டுலேயுமே இந்த பிங்கிற வேல்யூ இருக்கிறதுனால காமனாக எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போடணும். இதில் பியை ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோமா? பி எடுத்துட்டோன்னா ரிமைனிங் வேல்யூ என்னது? 36/100. அப்போ இதை அப்படியே போட்டுடணும். பியோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 36/100. அதை தான் இதில் எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை அப்படியே போடுறோம். இதில் பியை எடுத்துட்டோம் வெளியே. இந்த ரெண்டு வேல்யூக்கு தான் சேர்த்து காமனாக பி இருக்குது. பி எடுத்துட்டோன்னா இது கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 தானே. பியை 1Pன்னு சொல்லுவோம்ல, இல்லை பியை வெளியே எடுத்துட்டோன்னா 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு நம்ம ஆட் பண்ணணும். பிஏ அப்படியே வச்சுட்டு நம்ம எல்சிஎம் எடுப்போமா? ஆக்சுவலாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 36 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1 1/1ன்னு வச்சுக்குவோம். இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் 100. இதில் 100 இருக்குது டினாமினேட்டரில். ஸோ 36 அப்படியே போட்டுடணும் நியூமரேட்டரில். ப்ளஸ் போட்டுட்டு இங்கே டினாமினேட்டரில் 100 இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்படிங்கும்போது இங்கேயும் 1 100 மல்டிப்ளை இங்கே 100 வந்துருச்சா? அப்போ இங்கேயும் 100. 36 + 100. இதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். இதுதான் கிராஸ் மல்டிப்ளைம்பாங்க. டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்கா? டினாமினேட்டரில் 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100, 1ஐயும் 36ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 ப்ளஸ்ஸு 1ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணால்
100. 17,000 equal to P. 100 plus 36, 136 divided by 100. Next இது reciprocal ஆயிரும். 17,000 into 136 by 100 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது 100 டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே வந்துடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஈக்குவல் டு பி. அதாவது இங்கே நியூமினேட்டரில் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது டினாமினேட்டருக்கு வந்திருக்கும், டினாமினேட்டரில் இருந்து நியூமினேட்டருக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இதை வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 1 8 is 8, 30ல் 8 மைனஸ் பண்ணால் 5, 7 8s are 56. இதை 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 8s are 16, பேலன்ஸ் 1 1 8 is 8, 10ல் 8 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 2, 2 0 20 ஆகும். 8 டேபிளில் தானே. நெக்ஸ்ட்டு 2 8s are 16 தானே. 20ல் 16 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 4, 4 0 40 ஆகும். 5 8s are 40. நெக்ஸ்ட் எல்லாம் எழுதிக்கிறோம். என்ன எழுதலாம், 2125. இது நியூமரேட்டரில் இருக்குது, இந்த 17 டினாமினேட்டரில் தானே இருக்குது. ஸோ டிவைட் பை 17, இந்த இன்ட்டு 100 அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு பி. ஏன்னா இந்த ரெண்டையும் நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். 2125ஐயும் 17ஐயும் 117 17. 21ல் 17 மைனஸ் பண்ணால் 4, 2வை கீழே கொண்டாரோம். இதில் எத்தனை போட்டால் பிலோ 42 வரும், 2 போட்டால் தான் வரும், 3 போட்டால் கிரேட்டர் ஆயிரும். 2 17s are 34. 42லேருந்து 34 மைனஸ் பண்ணால் 8. நெக்ஸ்ட்டு 5வை கீழே கொண்டாரோம், 5. இதில் 5 இருக்கிறதுனால நம்ம இதில் என்ன போட்டு பார்க்கலாம், 5வே போட்டு பார்க்கலாம். 5 7s are 35, பேலன்ஸ் 3. 1 5 is 5, 5 plus 3 8, ஸோ 85. 0 ஆயிடுச்சு. அப்போது இந்த நம்பரை 7லாம் டிவைட் பண்ணால் கோஷன் என்ன எனக்கு 125. ஸோ இதை டிவைட் பண்ணால் என்னது 125 into 100 ஈக்குவல் டு பி. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 125 போட்டுட்டு இந்த 2 ஜீரோவை அப்படியே பக்கத்தில் போட்டுடலாம். இதான் என்னது பி வேல்யூ. பி ஃபார் பிரின்சிபல். ஆன்சர் எழுதிடலாம். The principal amount is rupees 12,500. இந்த சம்மில் நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம், பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே தெரியாதனால இதிலேருந்து ஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்ம்லேருந்து ஐயை இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுறோம் ஈஸியாக பிரின்சிபல் அமௌண்ட்டை. இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். Objective type questions. 9th problem. The interest for a principal of 4,500 which gives an amount of 5,000 at the end of certain period is. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கடன் வாங்கினது 4,500, அதாவது 4,500 ரூபாய். திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து 5,000, அதாவது 5,000 ரூபாய். 4,500 ரூபாவை கடன் வாங்கிட்டு 5,000 ரூபாய் கொடுத்தா அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டு கொடுத்துருக்கோம், 500 rupees. பார்த்தோன்னே நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும், 500 rupees. சம் படி செய்யணும் அப்படின்னா அமௌண்ட்னா பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த பி இந்த சைட் போயிடும். அமௌண்ட் மைனஸ் மைனஸ் பி. இது அமௌண்ட்டு 5,000 மைனஸ் இது பிரின்சிபலா. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 500. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 10th one. Which among the following is the simple interest? For the principal of 1,000 rupees for 1 year at the rate of 10% per annum. என்ன கேட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஐ கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. 1 இயர்னா n ஈக்குவல் டு 1, ஆறு 10%. நம்ம எப்போவுமே ஒரு அமௌண்ட்டு 10%னா ஒரு ஜீரோவை கட் பண்ணிடுவோம். 100 rupees தான் என்னது இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதாவது 1 இயருக்கு 100 rupees. நமக்கு இதில் 1 இயருக்கு தானே கேட்டிருக்கு. ஆன்சர் இஸ் 100 rupees. இது ஜென்ரலாக பார்க்குறது. ஃபார்முலா படி பார்க்கணுன்னா ஐ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பிஎன்ஆர் பை 100 தானே. பி பிரின்சிபல் அமௌண்ட் 1000 தானே. என் என்னது 1 தானே, 1 இயருக்கு தானே. இன்ட்டு 10 வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தானே. ஸோ இது நம்ம ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100 தானே. ஸோ ஐ 100 கிடச்சிருச்சா. இதுதான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபார்முலா படியும் பார்த்துக்கலாம், ஜென்ரலாகவும் பார்த்துக்கலாம்.
11th one, which among the following rate of interest yields an interest of rupees 200? இது interest capital I போடுவோம்ல அதான் இது. principal amount 2000 ஃபார் 1 இயர். இது n, இது p. ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 200 ருபீஸ் வந்திருக்கான். அப்போ 10% போட்டால் தானே 200 ருபீஸு. 10% போட்டால் தான் 200 ருபீஸ் வரும் இன்ட்ரெஸ்ட்டு 1 இயருக்கு. ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கு, அது 10% தான். அப்போ 10% தான் ஆன்சர். இது ஜென்ரலாக பார்க்குறோம். ஃபார்முலா படி பார்க்கணும்னா I ஈக்குவல் டு PNR பை 100. I வேல்யூ தான் என்னது இன்ட்ரெஸ்ட்டு, இது 200 ருபீஸ். 200 ஈக்குவல் P வேல்யூ என்னது 2000 ருபீஸு. 2000 இன்ட்டு n வந்து 1ன்னு தானே கொடுத்துருக்காங்க, இன்ட்டு R தெரியாது, டிவைட் பை 100. 2 zeros கேன்சல்ஸ். அப்போ இதில் மீது 20 தானே இருக்குது. இந்த 20யை இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அங்கே டிவைட் ஆயிரும். 20 நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே ஒன்று டினாமினேட்டரில் ஆயிரும். 200 டிவைட் பை 20, இங்கே பேலன்ஸ் R மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். 1 2 அப்போ 10. அப்போ R ஈக்குவல் டு 10%. இதான ஆன்சரு. நாம் இப்போ ஒன் வேர்ட்னா ஷார்ட்டாக திங்க் பண்ணுறதான் பார்க்கணும், டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. இந்த எக்ஸசைஸ் ஃபினிஷ்டு ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.